இவங்க 3 பேரும் வாழவே பிடிக்கலன்னு சாகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் இவங்களால சாக முடியாது. ஏன்னா இவங்க வாழ்நாட்கள் இன்னும் முடியலையே. அதனால் இன்பமோ துன்பமோ வாழ வேண்டியது இவங்களுடைய விதி. தடுத்து நிப்பாட்டிகிட்டே இருக்க. சும்மா சூசைட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? எனக்கு வேறு வேலையை நினச்சிட்டாங்களா? ஹலோ பாஸ், நீங்கள் அவங்க சாகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தடுக்க வேண்டியது அவங்க சூசைடு இல்லை, சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிற அவங்க எண்ணத்தை. கரெக்டு தான். ஆனால் அவங்க 3 பேரும் கொஞ்சம் வில்லங்கமானவங்க. கூப்பிட்டு வச்சு பேசினா ஏகப்பட்ட கதை சொல்லுவாங்க. அதை நினைக்கும் போது தான் பயமாக இருக்கு. அப்போ கடைசி வரைக்கும் இதையே பார்த்துட்டு இருங்க. சரி, ஓகே, கூப்பிட்டு பேசுகிறேன். எத்தனையோ கதை கேட்டுட்டோம், இவங்க கதையும் கேட்போம். எங்க இந்த சுச்சுவேஷனில் வழக்கமாக எல்லாரும் சொல்கிற ஒரு டைலாக்கை சொல்லுங்க கேட்போம். ஆமா, நீங்கெல்லாம் யாரு? நான் இப்போ எங்க இருக்கேன்? ஒரு வழியா நான் செத்து சொர்க்கத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். என் மேலே பாசம் வச்சவங்கெல்லாம் இந்நேரம் என்னை நினச்சி அழுதுட்டு இருப்பாங்கல்ல. எனக்கு அப்படி யாரும் கிடையாது. நான் செத்தது கூட நாற்று அடிக்குதுன்னு யாராவது வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு. ஆமாம், சத்ததுக்கு அப்புறம் எதுக்கு இந்த இன்டர்வியூ? நீங்கள் கேட்குற கேள்விக்கலாம் தமிழ்லேயே பதில் சொல்லலாம்ல. முதல்ல எல்லாரும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் யாரும் இனி சாகலை, உயிரோடு தான் இருக்கீங்க. ஆனால் நான் தான் மாடியிலேருந்து கீழே குதிச்சேனே. நானும் இவ்வளோ மாத்திரை சாப்பிட்டேன். நான் கூட தண்டவாளத்தில் தலையை விட்டேனே. ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு சாகுறீங்க? என்கிட்ட ஈஸியாக சாகிறதுக்கு நிறைய ஐடியா இருக்குது. அடுத்த டைம் சாகும்போது உங்ககிட்ட ஐடியா கேட்குறேன். உண்மைதான், நீங்கள் எல்லாரும் சாகிறதுக்காக தான் ட்ரை பண்ணீங்க. ஆனால் உங்களுடைய சாவை தடுத்து உங்ககிட்ட பேசுகிறதுக்காக நான் இங்கே வர வச்சுருக்கேன். நினச்சேன் அப்போவே ஏதோ ஒன்று தப்பாக நடக்குதுன்னு. எங்க சாவை நீங்கள் தடுக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் யாரு? என்ன மேஜிக் பண்ணுறீங்களா? இது நீங்கள் மேஜிக்குன்னு நினச்சா மேஜிக், இல்லை உங்கள் மனசாட்சி நினச்சா மனசாட்சி. சரி, ஓகே, நான் விஷயத்துக்கு வரேன். உங்கள் 3 பேரோட வாழ்நாட்கள் இனியும் முடியல. அதனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ நீங்கள் வாழ்ந்து தான் ஆகணும். நான் நல்லா வாழணும்னு நினைக்கும் போதே யார் சொல்கிற பேச்சையும் கேட்க மாட்டேன். இப்போ நான் சாகணும்னு முடிவு பண்ண பின்னாடி நீங்கள் சொல்கிற பேச்சை நான் கேட்பேன் நீங்கள் நினைக்கிறீங்களா? என் சாவு என் உரிமை. எங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேறு வேலை இருந்தால் போய் பாருங்கள். ஆமாம் ப்ரோ, இந்த வேலைக்கு உங்களுக்கு எவ்வளோ சேலரி? என்ன முறைக்கிறாரோ அவ்வளோ நம்மளுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி தான் போல. மீட்டிங் முடிஞ்சு வாங்க நம்ம போகலாம். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலன்னு நினைக்கிறேன். என் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் இந்த இடத்த விட்டே போக முடியாது. இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க.
இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்க வாயிலேயே சொல்லி புரிய வச்சிருந்துக்கலாமே. நானே வாழதே கஷ்டமா இருக்குன்னு ஈஸியா சாகலான்னு பார்த்தாக்கா என்னை கூப்பிட்டு வந்து இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே. பேசாமல் நம்ம அவர் சொல்கிறதே கேட்போம். நாங்கள் இப்போ என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். சாகணுங்கிற உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கணும். மறுபடியும் முதல்ல இருந்தா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்க 2 மேஜிக் பண்ணிட்டு ஈஸியா சொல்லிட்டு போயிடுவீங்க. வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு தான் தெரியும். சாகிறத விட ரொம்ப கஷ்டம் ப்ரோ சந்தோஷமாக வாழ்கிறது. ஓகே, நான் இவ்வளோ சொல்லியும் நீங்கள் மனசு மாறாதனால உங்கள் 3 பேருக்கும் நான் ஒரு ஆஃபர் தரேன். உங்கள் 3 பேரில் யாராவது ஒருத்தர் மட்டும் சாகலாம். ஆனால் அந்த ஒருத்தர் யாருன்னு நீங்கள் 3 பேர் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் பாருங்கள், உங்கள் 2 பேர்த்த விட எனக்கு தான் அதே ப்ராப்ளம் இருக்குது. அதனால நான் சாகிறேன், என்னை விட்டுருங்க. அடிங்க. உன் லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்குன்னா எங்கள் லைஃப்பில் என்ன பலாப்பழமாக இருக்குது? எங்கள் லைஃப்லேயும் ப்ராப்ளம் தான் இருக்குது. நான் தான் சாவேன். வந்ததுலேருந்து என்னடா இந்த பொண்ணு அமைதியாக இருக்கான்னு பார்க்காதீங்க. நான் சாகிறதுக்காக யாரை வேணாலும் சாகடிப்பேன். ஏய், நான்லாம் தண்டவாளத்தில் தலையை விட்டவன், என்னை தயாராக வச்சுக்காதீங்க. ஒழுக்கமே சாக விடுங்க. அப்படி இல்லாட்டி நான் சாகிறதுக்கு நீங்கள் தான் காரணம், எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவேன். அதெல்லாம் முடியாது. நான் தான் சாவேன், நான் தான் சாவேன், நான் தான் சாவேன், நான் தான் சாவேன், நான் தான் சாவேன். நான் தான் சாவேன். அடைச்சி நிப்பாட்டுங்க. சும்மா சாகிற சார் சொல்லி ஏன் இப்படி சாகடிக்கிறீங்க? உங்கள் 3 பேரோட வாழ்நாட்கள் முடியல. இல்லை, என் கையால் நானே சாகடிச்சிருப்பேன். சரி, ஓகே. எதனால் இப்போ சாகணும்னு நினைக்கிறீங்க? அந்த ரீசன் மட்டும் சொல்லுங்கள். அதை கேட்டுட்டு உங்களில் யார் சாகுறதுன்னு நானே முடிவு பண்ணுறேன். எங்க ஃபர்ஸ்ட் நீ கதை சொல்லு. ப்ரோ, ஒரு ஊரில் ஒரு பாட்டி. உன் கதையை சொல்லுடா. வேணாம், நீ சொல்லுமா. ஒரு நிமிஷம். என்ன கதை கேட்க நீங்கள் ரெடியா?